அனைவருக்கும் வணக்கம். பீகார் தேர்தல் பயங்கரமாக சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. வரும் 6ஆம் தேதி பீகார் தேர்தலுடைய முதல் கட்ட தேர்தல் நடக்கிறது. 11ஆம் தேதி 2ஆம் கட்ட ஓட்டுப்பதிவு நடக்கும். அதுக்காக பார்த்தீங்கன்னா தேர்தல் அறிக்கையை எல்லாரும் மாற்றி விட்டுட்டு இருக்காங்க. ஸோ நமக்கு கிடைச்ச தேர்தல் அறிக்கைகளுடைய சில சிறப்பம்சங்களை நாங்கள் இங்கே வெளியிட்டிருக்கோம், பாருங்க. பிஜேபி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமாருடைய தேசிய ஜனதா கூட்டணி, இவங்களுடைய கூட்டணியில் வெளியிட்டு தேர்தல் அறிக்கையை நம்ம பார்ப்போம். அதாவது பார்த்தீங்கன்னா அரசு மற்றும் தனியார் துறையின் மூலமாக 1 கோடி இளைஞர்களுக்கு வேலை தராங்களாமா பீகாரில். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா திறன் பயிற்சி மையங்கள் அமைக்க போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. விவசாயிகளுக்கு வருஷம் 9,000 ரூபாய் நிதியுதவி கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. பெண் தொழில் முனைவோர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் நிதியுதவி செய்ய போகிறாங்களாமா. பொருளாதார ரீதியாக பின்தங்கிய நிறைய சமூகத்தினருக்கு 10 லட்சம் ரூபாய் நிதியுதவி கொடுக்க போகிறாங்களாம். உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சிட்டி பாட்னாவில் மாற்ற போகிறாங்களாமா. சீதா தேவி பிறந்த இடம் அருகில் இருக்கிற சீதாபுரத்தை ஆன்மீக பாரம்பரிய நகரமா மாத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பீகார்ல இருந்து நேரடியான சர்வதேச விமான சேவை துவங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. 4 நகரங்கள்ல பீகார்ல மெட்ரோ ரயில் போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பீகார் ஃபுல்லா 10 புதிய தொழில் பூங்காக்கள் உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரேஷன் பொருட்கள் அதோட பாத்தீங்கன்னா 125 யூனிட் மின்சாரமும் இலவசமா தர போறாங்களாம். ஒன்னும் சொல்லிக்கிறதுக்கு இல்ல. குடும்பத்துக்கு 5 லட்சம் ரூபாய் இலவச காப்பீடு, 50 லட்சம் புதிய வீடுகளும் கட்டி கொடுக்குறாங்களாமா. ஏழை மாணவர்களுக்கு மழலையர் வகுப்பு முதல் முதுகலை படிப்பு வரைக்கும் பாத்தீங்கன்னா இலவச கல்வி தர போறாங்களாம். உயர்கல்வியில பயிலும் எஸ்சி மாணவர்களுக்கு 2000 ரூபாய் உதவித்தொகை கொடுக்க போறாங்களாமா. பள்ளிகள்ல மத்திய உணவோட காலை உணவும் கொடுக்க போறாங்களாமா. பீகார்ல 5 மெகா உணவு பூங்காக்கள் அமைக்கப்படுறாங்களாமா. மாநிலத்தில் எல்லா துறைகளிலுமே தற்சார்புடையதான் மாத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தெற்காசியாவுடைய ஜவுளி மையமாக பீகாரை மாத்துவோம் அப்படின்னு இருக்காங்க. பீகார்ல ராணுவ வழித்தடம், செமிகண்டக்டர் பூங்கா, உலகளாவிய திறன் மையங்கள், நிதி தொழில்நுட்ப தரம், இது எல்லாத்தையும் அமைச்சு தொழில் மையமா மாத்துவோம் அப்படின்னு இருக்காங்க. 5000 ரூபாய் கோடி முதலீட்டுல கல்வி நகரம் உருவாக்குவோம் அப்படின்றாங்க. ஏஐ அப்படிங்கிற செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் ஊக்குவிக்கப்படும் அப்படிங்கிறாங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலுமே மருத்துவ கல்லூரிகள் உருவாக்குவோம் அப்படிங்கிறாங்க. விளையாட்டுத்துறையில பீகாரை முன்னணி மாநிலமா மாத்துவோம் அப்படிங்கிறாங்க. கிக் எனப்படுற ஆன்லைன் நிறுவனங்கள்ல ஊழியர்களுக்கு 4 லட்சம் ரூபாய் ஆயுள் காப்பீடு உருவாக்கி தருவோம் அப்படிங்கிறாங்க. உலகளாவிய ஆன்மீக மையமாக பீகார் மாற்றப்படும் சொல்றாங்க. திரைப்பட நகரம், சாரதா கலை மற்றும் கலாச்சார பல்கலைக்கழகம், பீகார் நாடகப்பள்ளி, திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி நிறுவனம் அமைப்போம் அப்படிங்கிறாங்க. வெள்ள பாதிப்பு ஏற்படாத வகையில திட்டம் வகுத்து நதிகளை இணைக்குவோம் அப்படிங்கிறாங்க. எப்பா சாமி, இப்பவே மூச்சு வாங்குதில்ல, இதெல்லாம் செய்வாங்களான்னு தெரியல, பார்ப்போம். நன்றி, வணக்கம்.